இப்போ பொதுவா வெள்ளிக்கிழமை விளக்கேத்தணுமா, செவ்வாய்க்கிழமை விளக்கேத்தணுமா? இப்போ நீங்க வெள்ளிக்கிழமை சாப்பிட்டா போதுமா, செவ்வாய்க்கிழமை சாப்பிட்டா போதுமா? ஏன்னா நீங்க தானே சொல்லி கொடுத்துருக்கீங்க, வெள்ளிக்கிழமை தலை குளிச்சா போதும், செவ்வாய்க்கிழமை தலை குளிச்சா போதும். நான் அதில் ஒரு சின்ன குறுக்கீடு. 365 நாளும் காலையில 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேத்துறாங்க. அவங்க வீட்டுல நோய்கள் இல்லையா, அவங்களுக்குள்ள குடும்ப பிரச்சனைகள் இல்லையா, அவங்க அடிதடி இல்லையா, அவங்க வீட்டுல டைவர்ஸ் இல்லையா? எல்லாத்தையும் தூக்கிட்டு இப்போ என் வீட்டு குழாயில தண்ணி வரலைன்னா அது சாமி குத்தம் இல்லை மாந்திரிக குத்தம் நம்ம சொல்ல முடியுமா? அவனோட வாழ்க்கையில நேர்மையாகவும் உண்மையை கடைபிடிச்சு அவன் ஒழுக்கத்தோட வரணும். பக்திங்கிறது ஒழுக்கம். அந்த ஒழுக்கம் சார்ந்த ஒழுக்கமா இருந்தா நம்ம சாமியே கும்பிட வேண்டியது இல்லையே. ஒழுக்கத்தை யார் கத்துக் கொடுத்தது? ஆதி மனிதனுக்கு என்ன பக்தின்னு ஒண்ணு இருந்திருக்கும், என்ன எந்த ஒழுக்கம் இருந்திருக்கும்? எழுதி வச்சுக்க 2035 என்ன நடக்கும் அப்படின்னாக்கா நான் இன்னைக்கு சொல்றேன். ஏன்னா நானும் இருப்பேன், இருக்கிறவங்களை பார்க்கத்தானே போறீங்க, நீங்களும் இருக்கத்தானே போறீங்க. என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தாக்க, எங்க அம்மா செத்து போச்சு, ஏன் சாமி காப்பாத்தல? எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிற முதியோர் இல்லத்துல கொண்டு சேர்க்கிறது, வாழும் போது அவங்களுக்கு உண்டான எந்த பணிவிடையும் செல்ல கொடுமைப்படுத்தி கொண்டான். சில குழந்தைங்க அம்மா அப்பாவை பார்க்கறதே இல்லையே சார். இல்ல அதுதான் சொல்லுங்க, இந்த பெத்தவங்க செய்யற அயோக்கிய தனத்தினால பல குழந்தைங்களோட வாழ்க்கை நாசமா போகுது. தந்தையர் அவன் வேற ஒரு இந்த அப்பையர்ல தன் குடும்பத்தை தூக்கி இவன்லாம் நல்லா வாழ்ந்துருவான்னு நினைக்கிறீங்களா? ஆன்மீகம் தோன்றிய காலத்துல இருந்து அல்லது அறிந்த காலத்துல இருந்தே ஆன்மீகத்தை பத்தி நிறைய கேள்விகள் இருக்கு. அப்போ சாமி இருக்கா இல்லையாங்கிற கேள்வியில ஆரம்பிச்சு இன்னும் உலகம் அழியும் வரை இந்த கேள்விகள் தொடரும். அந்த மாதிரி மிகப்பெரிய அதிசயமான கேள்விகளுக்கெல்லாம் விடை தரதுக்காக தான் நம்மளுடைய வராகி சித்தர் வந்திருக்காரு. வணக்கம் சார். ஆன்மீக நாடான தன்பர்களுக்கும் வராயனை ஆசி எழுதமாட்டோம். வணக்கமா சார். உங்களோட இன்டர்வியூல சொல்லியிருக்கீங்க, எல்லாத்தையும் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நீங்க சாமி கும்பிடணும், சாமி நம்பிக்கை இல்லைன்னா கூட வீட்டில் ஒரு விளக்கு எரியணும், கதவுகளே நீங்க திறக்கிறது இல்லை, சூரிய ஒளியே உள்ள வர்றதில்லை அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. அதனோட அடிப்படையில் கேட்குறேன், இப்போ பொதுவாக வெள்ளிக்கிழமை விளக்கேற்றணுமா, செவ்வாய்க்கிழமை விளக்கேற்றணுமா? வெள்ளிக்கிழமை விளக்கேற்றணுமா, செவ்வாய்க்கிழமை விளக்கேற்றணுமா? சரியான கேள்விதான். இப்போ நீங்க வெள்ளிக்கிழமை சாப்பிட்டா போதுமா, செவ்வாய்க்கிழமை சாப்பிட்டா போதுமா? 365 நாள் 3 நேரம் ஏன் சாப்பிடணும். அப்போ 365 நாளும் உங்களை தாயாருக்கு நீங்க விளக்கேற்றல என்ன தப்பு, என்ன குறை வந்துட போகுது? அது ஒரு கடமையை நினைக்கணும். இப்போ எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க, வெள்ளிக்கிழமை சாமி கும்பிட்டா போதும், செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிட்டா போதும், இல்லை அமாவாசைக்கு சாமி கும்பிட்டா போதும். ஏன்னா நீங்க தானே சொல்லி கொடுத்துருக்கீங்க, வெள்ளிக்கிழமை தலை குளிச்சா போதும், செவ்வாய்க்கிழமை தலை குளிச்சா போதும், பெண்கள் இந்த மாதிரி நாட்கள்ல பூஜை அறைக்குள்ள தொடக்கூடாது, இந்த மாதிரி நாட்கள் வீட்டுக்குள்ளேயே அதில் ஒரு போகக்கூடாது. சின்ன குறுக்கீடு. நீங்க குறிப்பிட்டீங்க. நான் மற்றவர்களோட இந்த சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு அப்பாற்பட்டவன். என்னோட ரூட்டுங்கிறது வேற. நான் இந்த வெள்ளிக்கிழமை தான் பெண்கள் தலை கொடுக்கணும், செவ்வாய்க்கிழமை குடிக்கணும், இந்த கதைக்குள்ளெல்லாம் நான் வரவே மாட்டேன். பெண்கள் மாதவிடையாக இருந்தாலும் ஆன்மீகத்தை கையில் எடுக்கலாமா, இல்லை சாமி கும்பலாமான்னு கும்பலான்னு சொல்கிறவன் நான். சரிங்களா? நான் அந்த இதுக்குள்ளே நான் சாப்டர்க்குள்ளே வரல. என்னோட கோட்பாடுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஆரியத்துக்கும் வைத்தியத்துக்கும் அவங்களோட கருத்துக்கு மாற்று கருத்து எனக்கு இருக்குது. நான் அந்த இதுக்குள்ளே நான் போகிறது கிடையாது. என்னோட இது ஆன்மீகத்தில் தான் இருக்கேன், நான் மாந்திரிக இதில் தான் இருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது. நான் அந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்கேன். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நேற்று ஒரு நான் அந்த குறிப்பிட்ட அவங்க ஒரு கோயிலில் ஒரு பெரிய இங்கே இருக்க மிகப்பெரிய கோயிலில் ஒரு குருக்கள் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க தந்தையார் இருந்துட்டாங்க. 1 வருஷம் கழிச்சு தான் நான் கடலுக்கு நீராடணும் அப்படின்னாங்க. எனக்கு இந்த விஷயம் தெரியாது. ஏற்கனவே நான் சொன்னேன், யாரோட கர்ம வினை தீரணும்னாலும் நான் முதல்ல நான் என்ன சொல்லுவேன்னா, நீ போய் அந்த காரியத்தை பண்ணு, இங்கே போய் யாகமலை இதை பண்ணு, அதெல்லாம் நான் சொன்னது கிடையாது. நேராக தேவிப்பட்டினம் போ. அங்கே போய் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தேவிப்பட்டினம் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல போய் கடலில் நீராடிட்டு நவகிரகங்களை சுற்றி வந்துட்டு உன் வேலையை பார். அதுக்கப்புறம் அந்த கர்ம வினை தீரணுமா உன்னால் முடிஞ்சாக்கா 4 பேருக்கு அன்னதானம் பண்ணு. இன்றைக்கி அன்னதானம் வாங்குற அளவுக்கு இன்றைக்கி பிச்சைக்காரங்களும் குறைஞ்சி போயிட்டாங்க. இன்றைக்கி எல்லாரோட நிலைமை மாறிடுச்சு. யாராலும் எழுத்தறிவு இல்லாமல் அதை படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு உன்னால் முடிஞ்ச ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ உதவு. இது உன்னோட கர்ம வினையை போக்குறதுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு தான் என்னோட இது. அதுதான் என்னோட குறுக்கீடு. நீங்கள் இப்போ உங்களோட கேள்வி. இப்போ 365 நாளும் காலையில் 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுறாங்க, சாயங்காலம் விளக்கு வைக்கிற நேரம்னு 6 மணின்னு சொல்கிறத அதே 6 மணிக்கு பண்ணுறாங்க. அவங்க வீட்டில் நோய்கள் இல்லையா, அவங்களுக்குள்ள குடும்ப பிரச்சனைகள் இல்லையா, அவங்க அடிதடி இல்லையா, அவங்க வீட்டில் டைவர்ஸ் இல்லையா, அவங்க வீட்டில் நிறைய நெகட்டிவ் வேலைகள் நடக்காமல் இருக்கா? இப்போ குடும்பம்னு இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். இப்போ இருங்க நான் அதை தான் நீங்கள் கேட்டுட்டீங்க. அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். இப்போ குடும்பம்னு இருந்தால் எல்லாம் பிரச்சனையாக எல்லாத்தையும் தூக்கிட்டு இப்போ என் வீட்டு குழாயில் தண்ணி வரலைன்னா அது சாமி குத்தம் இல்லை மாந்திரிக குத்தம் நம்ம சொல்ல முடியுமா? ஒருத்தன் நம்ம வீட்டு வாசல் தடிக்கு விழுந்தானோ, ஐயோ இங்கே ஏதோ இது செய்வன பண்ணி
அதெல்லாம் நம்ம மடத்தனம் எல்லாம் நான் தான் சொல்றேன். இந்த மடத்தனமானதும் பிற்போக்குத்தனமானதுக்கும் எதிரானவன் நான். அந்த கருத்துக்குள்ள நான் உடன்படுறதே கிடையாது. எல்லாத்தையும் தூக்கிட்டு இது அதனால தான் நடந்துச்சு, அது இதனால தான் நடந்துச்சு. 365 நாளும் நம்ம தீபம் ஏத்துனா நம்ம வீட்டில் நடக்கிறது நல்லா பாருங்க. ஒருத்தன் 365 நாள் விளக்கேற்றி சாமி கும்பிட்றவன் வீட்டில் ஒரு 100 பேரை எடுத்துக்கங்க. 100 பேரில் யாருக்கு எல்லாம் நடக்காமல் போயிட்டு இல்லை கஷ்டம் இருக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பிரச்சனை இருக்குது, நான் 365 நாள் விளக்கேற்றுறேன்டா என் வீட்டில் பிரச்சனையாக இருக்குன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? மீறி போனால் விரல் விட்டு இல்லை 3 பேரோ 5 பேரோ அப்படி தான் இருப்பாங்க. அப்போ 95 பேருக்கு ஏன் நல்லது நடந்தது? அப்போ எங்கே தவறு? நம்மளோட தவறை நம்ம யாரும் உணர்றதில்ல. இல்லை இப்போ இன்னொரு விஷயம், நீங்கள் இதுக்கான பாயிண்ட் என்னென்னா, 365 நாள் நான் விளக்கேற்றுறேன், தூபதீபம் போடுறேன், நான் அத்தனையும் நான் பண்ணுறேன், எனக்கான கெடுதல் மட்டும் நின்னப்பாடு இல்லையே அப்படின்னா, எவன் ஒருவன் பிறருக்கு அதை தீங்கிழைச்சிட்டு ஒருத்தனை கெடுத்துட்டு அவனை அழைக்கணும்னு எண்ணத்தோட ஒரு மனிதனுக்கு தீங்கு செய்வன் எவன் ஒருத்தனும் தெய்வத்தோட போய் நின்னா உனக்கு நல்லது பண்ணுவானா? நீ தலையில நின்னாலும் பண்ணாது. இந்த புரிதல் எவனுக்கும் கிடையாது. நம்ம ஒருத்தனுக்கு தீங்கிழைக்கணும், அவனை கெடுக்கணும், அவன் அழைக்கணும், அவனை நாசம் பண்ணணும், இல்லை யார் சொத்தையோ அபகரிக்கணும், இல்லை அவளை கெடுக்கணும், இப்படி சுற்றிட்டு திரிஞ்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் போய் தெய்வத்திட்ட போய் நின்றுனா விளக்கத்தினா உடனே வந்து என்ன உங்கள் வீட்டு வேலைக்காரி நினச்சிங்களா தெய்வம் வந்து வேலை செய்கிறதுக்கு? அப்போது நம்ம அந்த புரிதல் வேணும் இல்லையா? நான் எவன் ஒருவன் நம்மளோட வாழ்க்கையில் நேர்மையாகவும் உண்மையை கடைபிடிச்சு அவன் ஒழுக்கத்தோட வரணும். பக்திங்கிறது ஒழுக்கம் வேணும். அந்த ஒழுக்கம் சார்ந்த ஒழுக்கமா இருந்தா நம்ம சாமியே கும்பிட வேண்டியது இல்லையே. அந்த சரி, இங்க நீங்க கரெக்டான பாயிண்ட்டுக்கு வரீங்க. ஒழுக்கத்தை யார் கற்றுக் கொடுத்தது? இப்போ பக்தி, இன்னைக்கு நம்ம பக்தின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இன்னைக்கு நம்ம கோயில் குளம் இதெல்லாம் போறோம். ஆதி மனிதனுக்கு என்ன பக்தின்னு ஒன்று இருந்திருக்கும், என்ன எந்த ஒழுக்கம் இருந்திருக்கும்? ஆதி மாந்தர் என்ன பண்ணா, அவன் பஞ்சபூதத்தை தான் அவன் கடவுளை இது பண்ண ஆரம்பிச்சான். இங்க கோயிலுங்கிறது இந்த 2000 வருட காலகட்டங்களுக்குள்ள வந்த இதுதான். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணா, முன்னோர் வழிபாடு தான். இங்க பாத்தீங்கன்னா ஆதி மாந்தர் அவன் வந்து எதை வழிபாடு பண்ண ஆரம்பிக்கிறான்? அவனுக்கு பகல் தான் வந்து கடவுள், இரவுங்கிறது அவனுக்கு நரகம். அப்படிதான் இருந்தது. அதை மாத்திக்கிட்டு அவனுக்கு என்னன்னா, இங்க பக்திங்கிற ஒரு விஷயமே எங்க இருந்து வந்ததுன்னா, பயங்கிற ஒரு விஷயத்துல இருந்து தான் பக்திங்கிற ஒரு விஷயமே வருது. அந்த பக்திங்கிற ஒரு விஷயம் தான் ஒழுக்கங்கிற ஒரு விஷயத்த கொடுக்குது. ஒழுக்கங்கிற ஒரு விஷயம் தான் கட்டுப்பாட்டை கொடுக்குறது. இல்லைன்னா அன்னைக்கு இருந்த மாந்தர் என்ன, கட்டுப்பாடுல காட்டு மிராண்டியா இருந்தான். இன்னைக்கு இப்போ அந்த ஒவ்வொரு நிலை வந்து, இந்த ஒவ்வொரு நிலை எதுக்கு? நம்மளை சீர்படுத்துறதுக்கு, செம்மைப்படுத்துறதுக்கு, நம்ம வாழ்க்கை நல்லபடியா இருக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை செஞ்சு கொடுக்கறதுக்கு தான் இந்த இத்தனை விஷயமே. இந்த பக்திங்கிற ஒரு விஷயம், ஒழுக்கங்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இப்போ எங்க போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தாக்க, இந்த பக்திங்கிற ஒரு விஷயத்த உடைக்கணும், அந்த ஒழுக்கங்கிற ஒரு விஷயத்த உடைக்கணும், அந்த கட்டுப்பாடுங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு இருக்க கல்ச்சர் வந்து அதெல்லாம் உடைச்சிட்டு இருக்கு. இப்போ அப்புறம் நமக்கு எல்லாம் நடக்கல, சாமி எதுவும் செய்யல, மாந்திரி எதுவும் வேலை செய்யலன்னா எப்படி நடக்கும்? இப்போ நம்ம கல்ச்சரே நம்ம உடைச்சிட்டு இருக்கோம். நம்ம உடைச்சிட்டோம். இப்போ இன்னைக்கு இருக்கிற நீங்க எழுதி வச்சுக்க, 2035 என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, நான் இன்னைக்கு சொல்றேன். ஏன்னா நானும் இருப்பேன், இருக்கிறவங்களை பார்க்கத்தானே போறீங்க, நீங்களும் இருக்கத்தானே போறீங்க. என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா, இன்னைக்கு இன்னைக்கு தமிழ் தேசியம் பேசிட்டு தமிழ் தேசியத்துக்காக ஒரு குரல் இந்த செந்தமிழ் சீமான் கை தூக்கிட்டு நிற்கிறார் இல்லையா? அதே மாதிரி நாளைக்கு இன்னைக்கு பண்பாடு போச்சு, கலாச்சாரம் போச்சு, அதை தூக்கி நிறுத்துறதுக்காக ஒருத்தன் வருவான். கண்டிப்பா இருக்காங்க. இந்த நம்மளோட சமயத்தை தூக்கி நிறுத்துறதுக்கு, இந்த பண்பாடு போச்சு, ஒழுக்கம் போச்சு, பக்தி போச்சுங்கிறத தூக்கி நிறுத்துறதுக்கு கல்ச்சருக்காக ஒரு கண்டிப்பா இதே மாதிரி ஒரு கைங்கிறது நிற்கும். ஏன்னா வேற வழி இல்லை. நீ எல்லாம் அழிஞ்சு தெருவில் நின்னதுக்கப்புறம், ஒரு கட்டுப்பாடே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுக்கப்புறம், அதை மேலை நாட்டுக்காரன் நம்ம ஒவ்வொன்றா உடச்சிட்டு இருக்க. நம்மளோட நீ பக்தின்னு ஒன்று இருந்தா தான்டா. இப்போ பக்தியா அது தேவையா நமக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த உடைச்சிட்டான். இப்போ சாமி கண்ணை குத்துன்னா அவங்க அம்மா எதுக்கு சொல்றாங்க? உங்க வந்து சாமி திருடுனா கண்ணை குத்துன்னு எதுக்கு சொல்றாங்க? உடனே தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்கும் அப்படின்னு. உடனே சாமி வந்து கண்ணை குத்திர போல. அது எதுக்கு? உனக்கு அந்த பயம் இருக்கும். இப்போ நானா இருந்தட்டும், இப்போ நான் ஒரு உதாரணம் சொல்லணும், என்னையதான் இன்னைக்கும் என்னைய எங்க கை நீட்டி அடிக்கிற அளவுல எங்க அம்மா இருக்காங்க. என்ன காரணம்? அவங்க அந்த கட்டுப்பாடோட என்னை வளர்த்தனா. நான் ஒரு சின்ன இது இப்போ இப்போ என்னோட படிப்பு காலத்துல 9th படிக்கும் போது காதல்னு என்னன்னு எனக்கு தெரியாது. அப்போ இங்க ஒரு காலகட்டத்துல சிட்டிக்கு வந்து பார்க்கும்போது ஜென்சி கிட்ட நீங்க இதெல்லாம் சொன்னீங்க இல்ல, அதுதான் சொல்லலாம். அப்போ எங்க என்ன உடையுதுன்னு பாருங்க. அப்போ அவங்க அந்த ஒரு விஷயமே தெரியாது. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு அது போக நாளடியில் அது வேற ஒரு உலகத்தை நோக்கி போகுது. இன்னைக்கு ஜென்சி நீங்க சொல்றீங்க, அது எல்லாமே ஓகே, எல்லாம் இருந்தாலும் கடைசியில எல்லாம் என்ன கேக்குறாங்கன்னா, நான் படிக்காம சாமி படிச்சா மார்க் போடுமா? எங்க அம்மா செத்து போச்சு, ஏன் சாமி காப்பாத்தல? எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு என்னை விட்டுட்டு போயிடுச்சு, சாமி காப்பாத்தலங்கிறக்க ஒரு பெரிய இதுக்கான பதில நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். இதுக்கான பதில் என்ன சொல்லிட்டேன், நம்ம கிட்ட இப்ப ஒண்ணும் இல்லை. நீங்க இப்போ சரி, நீங்கள் சாமியை விட்டுருங்க. சாமிங்கிறது என்ன? அது ஒரு அருவம், அது ஒரு சக்தி, நமக்கு ஒரு ஆன்மா, சரிங்களா?
இப்போ ஒரு உன்ன இன்னைக்கு இன்னைக்கு வாழ்ற காலகட்டத்தில் எத்தனை பேர் தன்னோட பெத்தவங்களுக்கு சோறு போட்டிருக்காங்க சொல்லுங்க. ஒரு சிலர் இருக்காங்க. எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிற முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்க்கறது, இல்லை அவங்கள வாழும் போது அவங்களுக்கு உண்டான எந்த பணிவிடையும் செல்ல கொடுமைப்படுத்தி கொன்றான். சரியா? ஒரு மாத்திரை வாங்கி கொடுக்காமலோ அவங்களுக்கு உண்டானது பண்ணாமலோ எந்த ஒரு இதுவுமே பண்றதில்ல. இங்க முதல்ல நம்ம தெய்வம்னு நீங்க தெய்வம் தெய்வம் தெய்வம்னு சொன்னா முதல்ல தெய்வமே யாருன்னு பார்த்தாக்க தாய் தந்தை தான். இவங்கள மீறின ஒரு தெய்வமே கிடையாது. அவன் தான் தெய்வம். அந்த பூலோகத்துல இன்னொரு இதுன்னு சொல்லுவாங்க, ஏன் இன்னைக்கு இருக்க தாய் தந்தையர் எத்தனை பேர் நல்லவன், அதெல்லாம் நம்ம தூக்கி குப்பையில போடு. உனக்கு இந்த பூலோகத்துல ஜீவிக்கிறதுக்கு கொடுத்தது நம்ம அவங்க தான். உன்னை அந்த பூலோகத்துக்கு கொண்டு வந்தது அவங்க தான். முதல்ல அவங்கள இப்போ எல்லாரும் இந்த நம்ம சில குழந்தைங்க அம்மா அப்பாவை பார்க்கறதே இல்லையே சார். இல்ல அதுதான் சொல்லுங்க, இந்த பெத்தவங்க செய்யற அயோக்கிய தனத்தினால பல குழந்தைங்களோட வாழ்க்கை நாசமா போகுது. இன்னைக்கு பலருக்கு நான் திட்டுவேன். இந்த நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இந்த குழந்தையை விட்டுட்டு நான் போறேங்கிறது, எனக்கு குழந்தை வேண்டான்னு சொல்றது, இந்த சில தந்தையர் வந்து அவன் வேற ஒரு இந்த அஃபையர்ல தன் குடும்பத்தை தூக்கி இருந்து இவன்லாம் நல்லா வாழ்ந்துருவான்னு நினைக்கிறீங்களா? இவங்களோட வாழ்க்கையெல்லாம் நரக வேதனையை அனுபவிப்பான கண்டிப்பா. பொருளாதாரம் தானே இதுக்கெல்லாம் மாத்தி வேலைக்கு போக வைக்குது, படிக்க வைக்குது, அம்மா அப்பாவை கவனிக்காம வைக்குது, வெளிநாட்டுக்கு போக வைக்குது. இதெல்லாம் வந்து ஒரு பொருளாதார பணத்தேடல்ல இது நடக்குது. அப்ப எப்படி நம்ம வந்து எனக்கு கோயிலுக்கு சாமி கும்பிட போனாலே பணம் கொடுத்தாதான் சாமியை நேர்ல பார்க்க விடுறோம், எல்லாம் கியூல நிக்கணும்னு சொல்லி. ஏன்னா இதெல்லாம் உங்களுக்கு கீழே கமெண்ட்ல வரும், அதுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன். இல்ல அது இப்போ இன்னைக்கு இருக்கிற ஆன்மீக ஸ்தலங்கள் எல்லா கோயில்களும் வியாபார ஸ்தலங்கள் தான். நான் அதுல மாற்று கருத்து உடையவனே கிடையாது. வியாபார ஸ்தலங்கள் தான். நான் சொல்றேன், ஏன் நீ கோயிலுக்கு போகணும்னு நினைக்கிறேன்? உன் வீட்டை கோயிலா மாத்து. உன்னோட வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றி நீ உக்காந்தினா நீ போதும். நீ அதை பண்ணு இதை பண்ணு, மாலை கொண்டு வந்து போடு, இல்லை படையல் போடு, அதை போடு, இதை பண்ணு, நான் எதுவுமே சொல்லி நான் எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு இப்போது என்னை ஒரு மாந்திரிகர்னு எல்லாருக்கும் அடையாளமாக தெரியும். நான் என்னோட இது வந்து மறைமொழியாளர், அவ்வளோதான். இப்போது வந்து ஒரு மாந்திரிகராக இவர் இருக்கார். என் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க, ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மைய வையி, இதை இப்படி பண்ணு, இல்லை இந்த பூஜை பண்ணு, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நான் கொண்டே எதை கொண்டே அவங்ககிட்ட கடத்துறேன், சாமியை கும்பிடு. நான் இது நீ ஒன்று வராகி நீ கும்பிடு, இல்லை உனக்கு பிடித்த தெய்வத்தை நீ காலையில் விளக்கேற்றி இந்த மாதிரி நீ சாமி. யார் ஒருத்தனுங்க பிரச்சனை இருக்கிறவன், நான் எனக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறவன் அத்தனை பேரும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அவன் வேலையை பார்க்காங்க, அவன் தோற்று போனதும் சரித்திரமே கிடையாதுங்க. ஒரு 48 நாள் இதை பண்ண சொல்லுங்கள். எப்பேற்பட்டவனுக்கும் என்ன பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக. இதில் ஒரு சில பேர் ஒரு அறிவாளி எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு கூப்பிட்டார். வேற யார்கிட்ட ஒரு அம்மாட்ட பார்த்தாராம்மா, குறி பார்த்து அந்த அம்மா சொன்னிச்சாம்மா 48 நாள் விளக்கு போடு அப்படின்னு சொல்லி போட்டேன். என்கிட்ட கூப்பிட்டு சண்டை போடுறோம் நைட்டு 9:30 மணிக்கு. அது என்ன நீங்கள் சொல்கிறீங்க, நான் வரைக்கு விளக்கு போட சொல்கிறீங்க, ஒன்றுமே எனக்கு நடக்கலைங்க. ஒன்றுமே நடக்கலையே, எனக்கு ஒன்றும் புரியலையே. இல்லை ஒரு அம்மா சொன்னிச்சு நான் விளக்கு போட்டுட்டு இருக்கேன். அந்த அம்மாட்டில் கேட்கணும். அந்த அம்மா நம்பர் சுவிட்சாப்பா எனக்கு கூப்பிட்டு வரைக்கு விளக்கு போட்டு ஒன்று நினைக்கிறேன். உனக்கு வேலை செய்யறதுக்கு அந்த அம்மா வேலைக்காரியா? இவன் உட்காந்து இவன் எந்த வேலையும் செய்யலை, டெய்லி விளக்கு போட்டு. இங்கே சில பேர் இப்படி தான் இருக்காங்க. ஒரு 11 நாள் எது இருக்குன்னா உனக்கு ஒரு டூல். இப்போ நீ வேலை செய்கிறியா, அந்த வேலையில் ஒரு 30% அவங்களோட ஒரு கான்ட்ரிபியூட் இருக்கு. அதை இங்கே யாரும் பார்க்கறதில்ல. நீங்கள் உட்காந்து டேட் எனக்கு இன்றைக்கி 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, அப்புறம் எனக்கு எதுவும் நடக்கலை, எதுவும் நடக்கலை, எப்படி நடக்கும்? நீ காலம்ல சாகிற வரைக்கும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. உன்னோட கடமையை நீ செய். உனக்கு உண்டானது உன் கடவுள் அது கூட இருந்து அனுகிரகம் பண்ணும். இதுதான் நமக்கு ஒரு ஒந்துகோலை, ஒரு கையாக இருந்து நம்மளை தூக்கி விடும். இந்த புரிதல் இருந்தாவே வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த ஜென்சிக்கு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, நம்ம பலமுறை நான் குறிப்பிட்டேன். இவங்க எல்லாருமே இப்போ இந்த 2000 காலகட்டத்தில் பிறந்தவங்க எல்லாருமே இப்போ யாரை தேடி வராங்க? இப்போ நம்மளை தேடி வராங்க. என்னென்னா, அவன் என்னை ஏமாற்றிட்டான், என் பாய் ஃப்ரெண்டு நீ ஏமாற்றிட்டான், இல்லை நாங்கள் லிவிங்கில் இருந்தோம், இப்போ நான் நடுத்தருவில் நிற்கிறேன், நான் கர்ப்பமாக இருந்தேன், இப்போ நான் என்ன பண்ணுறது இப்படின்னு. இப்போது நீ கடைசியில் எங்கே தேடி வர மாதிரி இருக்கும்? நீங்கள் எல்லாம் பண்ணிவிட்டு எங்கே தேடி வர மாதிரி இருக்குது? ஒரு கோயிலுக்கோ, இல்லை ஒரு மாந்திரிட்டோ, இல்லை ஒரு ஆன்மீகவாட்டி எதுக்கு அப்போ இருக்கு? அப்போது நமக்கு இங்கே என்ன தேவைப்படுது? நமக்கு ஒரு கட்டுப்பாடு. நீங்கள் யார் கூட வாழ்னாலும் நீங்கள் வாழுங்க, உங்களை யாருன்னு சொல்ல. எதையுமே ஒரு கட்டுப்பாடோடு நம்ம கொண்டு போகும்போது நம்மளோட வாழ்க்கை நல்லாயிருக்கு. நம்ம தொலைச்சதுக்கப்புறம் யோசிச்சு என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி ஏதாவது இது பேசும்போது ஆண் பெண் பேதங்கிற மாதிரி ஆகி போயிடுது. நான் அதாவது ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட கதை. நான் ஒரு நாளைக்கு 1000 கதையை பார்க்குறேன். இன்றைக்கி ஒரு ஒரு 6 மாதம் கர்ப்பமாக இருக்குங்கிற அவன் விட்டுட்டு ஓடிட்டான், செல்லாம் பண்ணிட்டான், இது பண்ணிட்டான், அவனோட பணத்திமிரில் பண்ணிட்டு போட்டான். அவங்க அப்பா அம்மா இந்த பிள்ளைய இது பண்ணிட்டான், நீ நிற்கதையாக நிற்கிது. அதோட வாழ்க்கை என்ன ஆகும் சொல்லுங்கள்? 22 வயசில் வாழ்க்கை தொலைச்சிட்டு நிற்காத அவளுக்கு யார் சப்போர்ட் பண்ணுவா? இன்றைக்கி சட்டம் நின்றுதா, இல்லை பெற்றவங்க நின்னாங்களா, இல்லை அந்த காதலிச்சவங்க நின்னானா, இல்லை யாராவது சப்போர்ட் பண்ணுறவங்க நின்னாங்களா?
அப்போ யார் வந்து சப்போர்ட்? அப்போ இந்த இந்த ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு கல்ச்சர் நம்ம தூக்கிடுங்க. யாரையும் நாகரீகத்தை நான் வேண்டான்னு சொல்ல. கொஞ்சம் இந்த இதையும் கட்டுப்பாடோட நீங்க இருங்க. உங்கள ஒருத்தங்க நெருங்காத அளவுக்கு நீங்க பார்த்துக்குங்க அப்படிங்கிறது தான் என்னோட இது. நீங்க எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு அப்புறம் கடைசியில நிக்கும்போது, ஏன்னா எனக்கு நான் நெறைய நான் பார்க்குறேன். அதுக்கான தீர்வு நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? சிலதெல்லாம் பார்த்தா ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கும். இந்த புள்ளைக்கு ஒரு குழந்தை இருக்கும். அவன் இன்னொரு இது ஒரு குடும்பத்தோட இருந்துட்டு, அவன் டைவர்ஸ் பண்ணிட்டுன்ட்டு இந்த புள்ளைக்கு ஒரு குழந்தைன்னா, அதுக்கு ஒரு 3 புள்ளைங்க இருக்கும். இதுவும் நடுத்தெருவுல நிக்கும். அதுவும் நடுத்தெருவுல அவன் போயிருவான் இன்னொரு பக்கம். நீங்க என்ன பண்ணுவீங்க? இது ஆணுக்கு மட்டும் இல்ல. பெண்ணுக்கும் இப்படி இருக்கு. அப்போ இவங்களோட நிலைமை எப்படி மாறும்? அப்போ அப்ப அங்க என்ன தேவை? நமக்கு அந்த கட்டுப்பாடுங்கிறது தேவை. இது ஒழுக்கம்னு பேச போனாக்கா கொடி பிடிப்பாங்க. அந்த கட்டுப்பாடுங்கிறத நம்ம நம்ம கல்வி முறையிலிருந்தே வரணும். அது இருந்தா தான் நல்லது நடக்கும். ஆ அப்புறம் அந்த ஒழுக்கம்னோனே ஒரு கடவுள போய் கோயில்ல போய் நீங்க சாமி கும்பிட போம்போது, நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம போனாக்கா அந்த பரவசத்துல கண்ல இருந்து தண்ணீர் வந்துரும். நம்மளோட பக்திங்கிறது அந்த அளவுக்கு இருக்கு. அ நம்ம சாமி கிட்ட போய் ஆத்மார்த்தமா சரணாகதி ஆயிட்டோம்னா, நமக்கு உண்டானத அவங்க பார்த்துக்குவாங்க. நீங்க யாரா இருந்தாலும். சில பேர் இன்னைக்கும் சில பேரோட பெண்களோட வேண்டுதல் உடனே நடக்குது. ஆண்களுக்கு ஏன் நடக்குதுன்னா, பெண்களுக்கு பிடிவாதம் அதிகம். எனக்கு இந்த காரியம் நடந்தே எனக்கு இப்போ என்கிட்ட வர்றாங்கன்னா, ஆண்களும், பெண்களும் வராங்கன்னா, இதுல ஒரு 80% பெண்களுக்கு அவங்களோட காரியம் உடனே நடந்துரும். என்ன காரணம் அப்டின்னாக்க, அவங்களுக்கு பிடிவாதம் நான் செஞ்சே தீரணும் அப்டின்னு சொல்லி உட்கார்ந்து பிடிவாதமா செய்வாங்க. அவங்களுக்கு அந்த காரியம் எனக்கு. இவன் சாயந்தரம் ஆனாக்க, இன்னைக்கு 6 மணிக்கு பாருக்கு போலாமா? நாளைக்கு எங்க போலாம்? இந்த எண்ணங்கள்ல இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்கும்? எதுக்குமே ஒரு கால நேரம் அ தேவைப்படுது. நம்மளோட கடவுள் வழிபாட்டுல ஒரு கட்டுப்பாடோட இருந்தோம்னா, நல்லதே நடக்கும்.